பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. அதற்கான தேதியையும் குறித்து பணிகளையும் துவங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி கடந்த மாதத்தோடு ஓராண்டை நிறைவு செய்த விஜய், கட்சியினரை ஊக்குவிக்கும் விதமாக சில தினங்களுக்கு முன்பு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார். மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் மற்றும் கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினர். கட்சியை வளர்க்கும் விதமாக PK ஐடியா கொடுக்க விரைவில் பூத் கமிட்டி ஏஜென்ட்களுக்கான மாநாட்டை நடத்த இருப்பதாக அறிவித்தார் விஜய். அதே நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை திணிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை தொடங்கி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 6 உறுதிமொழிகள் அடங்கிய பதாகையும் இடம்பெற்றது. இதில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கமும் தொடங்கப்பட்டது. முதல் கையெழுத்தை விஜய் போட தாவேகாவினர் அனைவரும் கையெழுத்து போட்டனர். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த கட்சி சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கட்சியில் ஏற்கனவே 28 அணிகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மகளிர் அணியினர் சார்பில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். வரும் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அன்றைய தினம் தாவேகாவினர் கருத்தரங்குகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்த கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தெரிகிறது. முன்னதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்த விஜய், அதனைத் தொடர்ந்து கைப்பட கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். அன்பு தங்கைகளே என்று தொடங்கிய அந்த கடிதத்தில் தமிழகத்தில் பெண்கள் மீதான வன்கொடுமைகளை கண்டு மனம் வருந்துகிறேன் என்று தொடங்கி, எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் ஆரனாகவும், எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி அவர் எழுதிய கடிதத்தை நகலெடுத்த கட்சியின் மகளிர் அணியினர் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள், கல்லூரி மாணவிகளிடம் வழங்கினர். இதில் சென்னையில் துண்டு பிரசுரம் வழங்கிய தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட போது பொதுச் செயலாளர் ஆனந்தும் கைதானார். இந்த சம்பவத்திற்கு விஜய் கண்டன அறிக்கையும் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சமீப காலமாக தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது.